நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சிகள் ஞாயிறு மறைவுரை சிந்தனை. பொதுக்காலத்தின் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமையை இன்று கொண்டாடுகின்றோம். இன்றைய வாசகங்கள் நாம் உப்பாகவும் ஒளியாகவும் வாழ்ந்திட நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. இப்போது நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பு உவர்ப்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள். நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள் மற்றும் நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள் என்று இன்றைய நற்செய்தியில் இயேசு கூறும் வார்த்தைகள் குறித்தும், இயேசுவின் சீடர்களாகிய நமக்கு இந்த உருவகங்கள் என்ன சொல்கின்றன என்பதை குறித்தும் இப்போது சிந்திப்போம். உணவுக்கு சுவை ஊட்ட உப்பு பயன்படுகிறது. இதிலுள்ள கண்ணுக்கு தெரியாத மூலப்பொருள்தான் எல்லாவற்றுக்கும் சுவையை தருகிறது. இந்த காரணத்திற்காக பண்டைய காலங்களிலிருந்து உப்பு ஞானத்தின் அடையாளமாக இருந்து வருகிறது. என்ன மாதிரியான ஞானத்தை இது எடுத்து காட்டுகிறது? இயேசு நற்பெயர்கள் குறித்து கற்பித்த உடனே அவர் உப்பு பற்றிய இந்த உவமையை எடுத்து காட்டுகிறார். அப்படியானால் நற்பெயர்கள்தாம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் உப்பு என்பதை நாம் காண்கின்றோம். ஏனென்றால் அவை விண்ணகத்தின் ஞானத்தை பூமிக்கு கொண்டு வருகின்றன. அவை இந்த உலகத்தின் தரமான வளர்ச்சியிலும் நமது வழக்கமான சிந்தனை முறையிலும் புரட்சியை ஏற்படுத்துகின்றன. ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருப்பதற்கும் நாம் செல்வந்தர்களாகவும் வலிமை வாய்ந்தவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டிருக்கக்கூடாது. ஆனால் பணிவு, மனத்தாழ்மை மற்றும் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். யாருக்கும் தீமை செய்யாமல் அனைவருக்கும் அமைதியை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். இதனைத்தான் நற்பெயர்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. ஒரு சீடரின் ஞானமே நம்மை சுற்றி உள்ள உலகத்திற்கு சுவையை தருகிறது என்று இயேசு நமக்கு கூறுகிறார். ஆகவே இயேசுவின் ஞானத்தை நாம் கடைபிடிக்க தொடங்கினால் நாம் நமது சொந்த வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, சமுதாய மற்றும் நமது நாட்டின் வாழ்க்கைக்கும் சுவையாக இருப்போம். உப்பு உணவை பாதுகாக்கிறது. இதன் காரணமாக உப்பு கடவுளுடனான நமது உறவை பாதுகாப்பதற்கான நமது அடிப்படை தேவையை நினைவூட்டுகிறது. மேலும் இயேசுவின் ஒவ்வொரு சீடரும் இவ்வுலகின் உப்பாகவும் கடவுள் ஏற்படுத்திய உடன்படிக்கைக்கு சான்றாகவும் இருக்கிறார் என்பதும் இதன் பொருளாகிறது. இவ்வுலகின் உப்பாக நாம் மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் கடவுளுடனான உடன்படிக்கைக்கு சான்று பகரவும் நாம் அழைக்கப்படுகிறோம். இதன் வழியாக நட்பு மற்றும் சகோதரத்துவ வாழ்க்கையின் பிணைப்புகளை உருவாக்கும் திறன் கொண்டவர்கள் என்பதை நாம் காட்டுகிறோம். மன்னிப்பின் உப்பை நம் காயங்களுக்கு பயன்படுத்த கற்றுக்கொள்வோம்.
காயங்களில் உப்பை தடவியதும் அது அக்காயத்தை எரியச் செய்யும். ஆனால் அதுவே அதனை நலமாக்கும். கடவுள் நம்மை அன்பு கூர்வது போல நாமும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒருவரை ஒருவர் நேர்மையுடனும் தாராள மனப்பான்மையுடனும் அன்பு கூர்வோம். நம்மிடம் இருக்கும் நல்லதை போற்றுவோம். தீமையால் நம்மை நாமே சிதைத்து கொள்ள அனுமதிக்க வேண்டாம். இரண்டாவதாக, உலகத்தின் ஒளியாகிய இயேசு தம் சீடர்களும் இவ்வுலகின் ஒளியாக திகழ வேண்டுமென கூறுகிறார். அதாவது, நாம் கிறிஸ்துவின் ஒளியை பெறும்போது நாமும் ஒளிரும் கிறிஸ்துவின் ஒளியாகி அதனை பரவச் செய்கின்றோம். இயேசு தொடர்ந்து மலைமேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்குத்தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும் என்கின்றார். உலகிற்கு ஒளியாக இருக்க வேண்டுமென்று இயேசு கேட்டுக்கொண்டதன் வழியாக அவருடைய சீடர்களாகிய நாமும் மலையின் மீது அமைக்கப்பட்ட நகரத்தைப் போலவும் அணையாத விளக்கைப் போலவும் சுடர்விட அழைக்கப்பட்டுள்ளோம். ஆகவே கிறிஸ்துவின் ஒளியால் இவ்வுலகை பற்றி எரியச் செய்வோம். இதைத்தான் பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும், உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரலிடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றஞ்சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும், இருண்ட உன்னிலை நண்பகல் போல் ஆகும் என்று இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசாயா கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, பில் கிளின்டன் இந்தியா வந்தபோது அரசு சாரா இருவரை சந்திக்க விரும்பினார். ஒருவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், இன்னொருவர் பாலம் கல்யாண சுந்தரம். 35 ஆண்டுகள் பேராசிரியர் பதவியில் பணிபுரிந்து பெற்ற சம்பளம் அனைத்தையும் ஏழை மக்களின் நலனுக்காக செலவிட்டு தனது சொந்த செலவிற்காக ஓர் உணவகத்தில் சர்வராக வேலை பார்த்தவர். இவ்வாறு 35 ஆண்டுகளாக தான் பெற்ற ஊதியம் 30 லட்சத்தையும் முழுமையாக கொடுத்து வரலாறு படைத்தார் பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா. உலகில் எந்த நாட்டைச் சேர்ந்த மத்திய மாநில அரசு ஊழியர்களோ தனியார் நிறுவனத்தில் வேலை செய்பவர்களோ இவ்வாறு செய்ததில்லை என்பதால் அமெரிக்காவில் 1000 ஆண்டுகளில் சிறந்த மனிதர் என்ற விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு $6.5 மில்லியன், அதாவது 30 கோடி பரிசாக பெற்றார். அதையும் குழந்தைகள் நலனுக்காக அளித்து உலகில் கோடிக்கணக்கானவர்களை வியப்பில் ஆழ்த்தினார். தன் பங்கிற்கு குடும்பத்தில் கிடைத்த $50 லட்சம் மதிப்புடைய சொத்தில் தனக்கென்று எதுவும் வைத்துக் கொள்ளாமல் மக்களுக்கு அளித்து தனக்கு போக தானம் என்பதை மாற்றி காட்டினார் பாலமையா. ஏழைகளின் துயரினை நேரிடையாக அறிந்து கொள்ள 7 ஆண்டுகள் நடைபாதைவாசியாகவே வாழ்ந்தார். 30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தன் உடல் உறுப்புகளை மருத்துவக் கல்லூரிகளுக்கு தானமாக எழுதி வைத்து விட்டார். வாழ்நாள் முழுவதும் 1 சென்ட் நிலம், 1 ஓலை குடிசை, 1 சல்லி காசு இல்லாமல் அனைத்தையும் நாட்டு மக்களுக்காக அர்ப்பணித்து திருமண வாழ்வையும் தியாகம் செய்தவர். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் எ மோஸ்ட் நோட்டபிள் இன்டெலெக்சுவல் இன் த வேர்ல்டு என்ற பட்டத்தை வழங்கியதுடன் நூலகத்துறைக்கு நோபல் பரிசு இருந்தால் அதனை பெற தகுதி இவருக்கு உண்டு என்ற குறிப்பையும் வழங்கியது. பிரபல ரியல் எஸ்டேட் அதிபர் அரிமா லியோ முத்து அவர்கள் சென்னை மையப் பகுதியில் பல கோடி மதிப்புள்ள வீட்டுமனையை ஐயாவிற்கு பரிசாக அளித்தார். ஆனால் அது தனது கொள்கைக்கு முரணானது என அப்பரிசை ஏற்றுக்கொள்ள பணிவுடன் மறுத்துவிட்டார். ஐநா சபை விருது 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற சாதனையாளராக ஐநா சபை உலகெங்கிலும் தேர்ந்தெடுத்த 20 பேர்களில் ஐயாவும் ஒருவர்.
பாலமையாவை பற்றிய ஆவணப்படம் நார்வேயில் நடைபெற்ற அனைத்துலக திரைப்பட விழாவில் சிறப்பு பரிசு பெற்றது. பாலமையா மருத்துவமனையில் இருந்தபோது மருத்துவ செலவிற்காக மக்களிடம் ₹1 வேண்டினார். இவரது வேண்டுகோளை மதித்து மேயர், சபாநாயகர், கவர்னர் மட்டுமல்லாமல் அன்றைய குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களும் ₹1 அனுப்பினார்கள். கோடிக்கணக்கில் அள்ளி கொடுத்த இவர் ஏழைகளுக்கு கிடைக்காத உணவையோ உடையையோ இருப்பிடத்தையோ பயன்படுத்தாமல் எளிய வாழ்க்கை வாழ்ந்து வருபவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அன்பர்களே, இயேசுவின் சீடர்கள் உலகின் உப்பாக இருக்கின்றனர் என்றால் அதன் பொருள் என்ன? சீடர்கள் உலகின் ஒரு பகுதியாய், ஒரு முக்கிய பகுதியாய் கலந்து கரைந்து வாழ்கிறார்கள். தாங்களே உலகின் மையம், நடுநாயகம் என்று வாழ்வதில்லை. உணவில் அளவோடு கரையும் உப்பை போல் சீடர்களும் உலகில் அளவோடு கரைந்து வாழ்கின்றனர். அளவுக்கு அதிகமாய் உலகோடு கரைந்தால் உலகம் அவர்களால் பயன்பெறப் போவதில்லை. உலகிற்கு மருந்தாகவும் உலகை அழிவிலிருந்து காக்கவும் சீடர்கள் கருவிகளாக இருக்கின்றனர். நீங்கள் உப்பாக ஒளியாக இருக்க வேண்டுமென்றோ உப்பாக ஒளியாக மாறுங்கள் என்றோ இயேசு கூறவில்லை. நீங்கள் உப்பாக ஒளியாக இருக்கிறீர்கள் என்று நமக்கு நமது பணியை நினைவுபடுத்துகிறார். உலகின் உப்பு ஒளி நாம் என்று மலை மீது நின்று உலகெல்லாம் கேட்கும்படி இயேசு பெருமையுடன் பறைசாற்றி உள்ளார். நம்மீது இயேசு கொண்டிருக்கும் இந்த பெரும் எண்ணங்களுக்கு ஏற்ப உப்பாக ஒளியாக வாழ்வோம். ஒரு மனிதர் மனித ஞானத்தை விடுத்து இறைஞானத்தில் நம்பிக்கை கொள்ளும் போது உப்பாகவும் ஒளியாகவும் வாழ்வது எப்படி என்று அறிந்து கொள்கின்றார். இதைத்தான் உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானமல்ல, கடவுளின் வல்லமையே என்று இன்றைய 2ஆம் வாசகத்தில் புனித பவுலடியார் கூறுகின்றார். ஆகவே நமது நற்செயல்களைக் கண்டு பிறர் விண்ணகத் தந்தையை போற்றி புகழும் அளவிற்கு நமது ஒளி மனிதர் முன் ஒளிரட்டும். சாரமுள்ள உப்பாய் சான்று பகர்ந்து வாழ்வோம். இவ்வருளுக்காக இந்நாளில் உப்பாக ஒளியாக வாழ்வோம் என்ற தலைப்பில் இன்றைய ஞாயிறு சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். போர் இல்லாதது மட்டுமல்ல, அனைவரின் மாண்பும் முழுமையாக மதிக்கப்படும் அமைதியான வாழ்க்கை முறை கொண்ட ஓர் உலகத்திற்காக அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்றுவோம் என்று கூறியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மனித வர்த்தகத்திற்கு எதிரான 12வது உலக இறைவேண்டல் மற்றும் விழிப்புணர்வு நாள் குறித்து பிப்ரவரி 6 வெள்ளியன்று வழங்கியுள்ள செய்தி ஒன்றில் இவ்வாறு கூறியுள்ள திருத்தந்தை, மனித வர்த்தகத்தை முடிவுக்கு கொண்டுவர அழைப்பு விடுத்துள்ள அதேவேளை உண்மையான அமைதியான திறவுகோலாக ஒவ்வொருவரின் மாண்பையும் பாதுகாப்பதின் முக்கியத்துவத்தை குறித்தும் வலியுறுத்தியுள்ளார். வலுவிழந்த நிலையிலுள்ள நபர்கள், குறிப்பாக இடம்பெயர்ந்தவர்கள், புலம்பெயர்ந்தோர், பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான தொடர்ச்சியான வன்முறை மற்றும் சுரண்டலை அவசரமாக எதிர்கொள்ள வேண்டுமென்று கேட்டுக்கொண்டுள்ளார் திருத்தந்தை. புவிசார் அரசியல் உறுதியற்ற தன்மை மற்றும் பொருளாதார சமத்துவமின்மையால் பெருகிய முறையில் வரையறுக்கப்பட்ட உலகில் மனித வர்த்தகத்தில் ஈடுபடுவோர் பெரும்பாலும் அதிக தேவையில் உள்ளவர்களை இரையாக்கி லாபத்திற்காக அவர்களை சுரண்டிக் கொள்கின்றனர் என்று தனது வேதனையை வெளிப்படுத்தியுள்ளார் திருத்தந்தை. தனிநபர்கள் இணையதளத்தில் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட நிர்பந்திக்கப்படுவது, அவர்களின் துயரத்தை மேலும் சிக்கலாக்கும் சைபர் அடிமைத்தனம், அதாவது சட்டவிரோதமான செயல்களை செய்ய கட்டாயப்படுத்தும் செயல் பெரும் துயரமாக அதிகரிப்பது குறித்தும் எச்சரித்துள்ளார் திருத்தந்தை. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்ற இயேசுவின் வார்த்தைகளை நினைவுகூர்ந்துள்ள திருத்தந்தை, உண்மையான அமைதி என்பது மோதல் இல்லாதது மட்டுமல்ல, மாறாக மனித மாண்பை அங்கீகரிப்பது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த நவீன கால அடிமைத்தனத்திற்கு எதிரான போராட்டத்தில் இறைவேண்டல் மற்றும் விழிப்புணர்வு இரண்டையும் கருவிகளாக எடுத்துக்காட்டியுள்ள திருத்தந்தை, இறைவேண்டல் அலட்சியத்துக்கு எதிரான மீள்தன்மையை வலுப்படுத்துகிறது, அதேவேளை விழிப்புணர்வு மறைக்கப்பட்ட சுரண்டலை வெளிக்கொணர உதவுகிறது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்துலக அமைப்புகள் மற்றும் வழக்கறிஞர்களாக மாறிய உயிர் பிழைத்தவர்கள் உட்பட மனித வர்த்தகத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவளிக்க அயராது உழைப்பவர்களுக்கும் தனது நன்றியை சமர்ப்பித்துள்ளார் திருத்தந்தை.
மிலானோ கோர்டினா 2026 குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு வெளியிடப்பட்ட கடிதம் ஒன்றில் அமைதி, ஒன்றிப்பு மற்றும் மனித மாண்பை மேம்படுத்துவதில் விளையாட்டின் ஆழமான மதிப்பீட்டை கோடிட்டு காட்டியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. நிறைவான வாழ்வு என்று தலைப்பிடப்பட்ட இந்த செய்தியின் வழியாக பிப்ரவரி 6 முதல் 22 வரை குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளுக்கும் மார்ச் 6 முதல் 15 வரை பாராலிம்பிக் போட்டிகளுக்கும் தனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் திருத்தந்தை. மேலும் விளையாட்டு எவ்வாறு மனித உடன்பிறந்த உறவை வளர்க்கிறது என்றும் தனிநபர்கள் நன்மை மற்றும் புனிதத்தை நாட ஊக்குவிக்கிறது என்றும் தனது செய்தியில் எடுத்துக்காட்டியுள்ளார் திருத்தந்தை. உலக அமைதியை மேம்படுத்த ஒலிம்பிக் எவ்வாறு உதவும் என்பதை வலியுறுத்திய முன்னாள் திருத்தந்தையர்களிடமிருந்து தான் கற்றுக்கொண்ட பாடங்களை பற்றி நினைவுகூர்ந்துள்ளதாக கூறியுள்ள திருத்தந்தை, ஒலிம்பிக் போர் நிறுத்தத்திற்கான தனது ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்துவதாகவும் இது விளையாட்டுகளின் போது போரை இடைநிறுத்த நாடுகளை ஊக்குவிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மோதல்கள் நிறைந்த உலகில் ஆக்கிரமிப்பு மற்றும் வன்முறையை எதிர்ப்பதற்கான கருவிகளின் அவசியத்தை வலியுறுத்தியுள்ள திருத்தந்தை மரண கலாச்சாரத்தை கண்டித்துள்ளதுடன் ஆக்கிரமிப்பு, வன்முறை மற்றும் போர் எப்போதும் மனிதகுலத்திற்கு ஒரு தோல்வியைத்தான் தரும் என்று மீண்டும் எச்சரித்துள்ளார். நம்பிக்கை மற்றும் ஒப்புரவின் அடையாளமாக ஒலிம்பிக் போர் நிறுத்தத்தை அனைத்து நாடுகளும் மதிக்க வேண்டும் என்று தனது செய்தியில் மீண்டும் விண்ணப்பித்துள்ள திருத்தந்தை, விளையாட்டின் பரந்த சமூக தாக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் உயர்நிலை மற்றும் அடிநிலைகளில் இடம்பெறும் விளையாட்டு உலகத்தை ஆதரிக்கவும் வழிநடத்தவும் திரு அவையை ஊக்குவித்துள்ளார். WCC எனப்படும் அனைத்துலக திருச்சபை அமைப்பு காலநிலை பொறுப்பு வங்கிச் சேவையின் 10 கட்டளைகள் என்ற புதிய வழிகாட்டி ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது தனிநபர்கள், திருச்சபைகள் மற்றும் நம்பிக்கை சார்ந்த நிறுவனங்கள் தங்கள் நிதித் தேர்வுகளை காலநிலை நீதியுடன் சீரமைக்க வலியுறுத்துகிறது. புதைப்படிவ எரிபொருட்களில் முதலீடுகள் காலநிலை நெருக்கடிக்கு எவ்வாறு பங்களிக்கின்றன என்பதை இந்த வழிகாட்டி எடுத்துக்காட்டுகிறது மற்றும் நிலையான மாற்றுகளை நோக்கி மாறுவதற்கு விசுவாசிகள் தங்கள் பொருளாதார செல்வாக்கை பயன்படுத்துமாறு அழைப்பு விடுக்கிறது. படைப்பை பாதுகாப்பதற்கான ஒரு நெறிமுறை மற்றும் நடைமுறை அணுகுமுறையாக அனைத்துலக திருச்சபை அமைப்பு இதை வடிவமைத்துள்ளது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.